இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஃபுல்லா ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அதாவது லீனியர் ஸ்பேரல் எலிமெண்ட்க்கே ப்ராப்ளம்ஸ். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, எவாலுவேட் எப்சிலான் N1, N2 எப்சிலான் கேட்டிருக்காங்க. டைமென்ஷனல் பாராமீட்டர் ஷேப் ஃபங்ஷன் 1, 2 கேட்டிருக்காங்க. அட் பாயிண்ட் P அட் பாயிண்ட் P பார்த்தீங்களா, அந்த சென்டர்ல கேட்குறாங்க. இஃப் Q1 இஸ் ஈக்குவல் டு அதாவது Q1ல எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட், Q2ல எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்சிலானுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது அந்த மேப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த மேப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்சிலான் இஸ் ஈக்குவல் 2x - x1 by LE. ஸோ அதே தான் போட போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இது எக்ஸ், இது x1, இது x2. ஓகே. ஸோ அப்படிங்கும்போது இது இப்போ நான் எடுத்துக்கிறேன். அப்போ இப்போ 2 அப்படியே போட்டுருவீங்க. எக்ஸ்னா இங்கே என்ன எஃப்ஸ்டாக இருந்ததுன்னா இப்போ 24. இப்போ 24 போடணும். இந்த 24 தான் போடணும். அதான் 24 - 24 வந்திருக்கு. x1னா என்ன, இதான் x1. ஸோ அப்போ வந்து இது வந்து 20. அதுக்கப்புறம் வந்து LEனா என்ன, இந்த மொத்த லென்த். அப்போ இந்த 36ல் ஏதோ ஒரு இடத்துல, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கும். இதுலேருந்து வித்து 36, 36ல இந்த 20 கழிச்சு விட்டா 16. ஸோ அதான் வந்து லென்த் ஆஃப் த ஸ்பேர் எலிமெண்ட். அப்போ இப்போ 16. ஸோ கேன்சல் பண்ணி மைனஸ் பண்ணி நான் இப்போ சொன்ன மாதிரி இது மொத்த டேமோட தான் -1 மைனஸ் பண்ணணும். எஃப்ஸ்லாம் கிடச்சிருச்சு. அடுத்து N1, N2 லீனியர் ஸ்பேர் எலிமெண்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதாவது டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம். 1 + எப்சிலான், ஆக்சுவலி 1 + எப்சிலான் 1/2. அது மாதிரி N2ங்கிறது 1 - எப்சிலான் பை 2ன்னு வரும். ஸோ எப்சிலான் ஒன்று தான் எனக்கு -1/2ன்னு சொல்லிட்டு ஸோ அதை அப்படியே போட்டுருவோம். ஸோ N1, N2 கிடச்சிருச்சு. இங்கே வந்து U கேட்கல, அதாவது ஓவரால் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத அவங்க கேட்கல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அட் P தானே எவால்வேட் கேட்கலாங்க. ஆனால் நம்ம வந்து ஓவரால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறோம். N1 Q1 + N2 Q2. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா Pங்கிற இடத்துல எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு, அதான் 0.001 mm. இந்த Q1ங்கிறது 0.003ங்கிறது இந்த நோடில் 1ங்கிற நோடில் நடக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து 2ங்கிறது இங்கே நடக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட். Pங்கிறது கண்டுபிடிச்சிருக்குது ஷேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த Pங்கிறதுல எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். இது கூட ஒரு 2 மார்க் மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ பார்க்க போகிற தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். இதில் வந்து எப்படி ஸ்டெப்ஸ் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுட்டிங்கன்னா அடுத்து வர எல்லா ப்ராப்ளமும் ஈஸியாக தான் போட்டுரும். சில சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ எ ஸ்டீல் பார் ஆஃப் லென்த் 800 mm. ஸோ லென்த் இதிலிருந்து ஃபிக்ஸ்ட் எண்ட்லேருந்து ஃப்ரீ எண்ட் வரை 800 mm சப்ஜெக்டட் டு ஆக்சியல் லோட் 3 kilonewtons shown in figure. Determine the nodal displacement and stress of the material. Nodal displacement கேட்குறாங்க. அப்போ Q கேட்குறாங்க, ஸ்ட்ரெஸ் சிக்மா கேட்குறாங்க. அப்போ Q கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுறது? ஸோ எப்படி ப்ரொசீஜர் பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். இதுக்கு வந்து ஜென்ரல் FEA ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதான் யூஸ் பண்ணணும். ஸோ ஜென்ரல் FEA ஈக்குவேஷன் என்ன, F is equal to K into Q. நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அப்போ வந்து எல்லாமே மேட்ரிக்ஸில் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது எல்லாமே இந்த ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க எல்லாமே. ஓகேவா? ஸோ அதான் இப்போ வந்து நமக்கு வந்து Q வேணும். இது எல்லாமே மேட்ரிக்ஸு. அது அப்போ இந்த இடத்துல நம்ம Q வேணும்னா Q தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதான் நோடல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அதுக்கு K வேணும். F நம்ம கிவன் கண்டிஷன்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ K வேணும். அதுக்கப்புறம் இது கண்டுபிடிக்க K இருந்தால் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்ன, சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸோ அதுலேருந்து இது வந்து யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் வருமா. அப்போ யங்ஸ் மாடுலஸ் ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்குல்ல கொடுத்துருப்பாங்க. எப்சிலான் மட்டும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். BQன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் இன்ட்டு Q நம்ம இங்கே கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ இது வேணும்னா K வேணும். இந்த K வேணும்னா இப்போ நமக்கு F வேணும். ஸோ அதுக்கு இந்த இதுதான் ஃப்ளோ இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே என்ன இது ஒரு எலமெண்ட்டா, இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு எலமெண்ட், இதுலேருந்து வரைக்கும் எலமெண்ட்டாக பிரிச்சுக்க போகிறீங்க. ஸோ எப்படி இருக்கும், இப்படி ஒரு லைனு, இது ஒரு எலமெண்ட்டு, நான் கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ட்ரா பண்ணுறேன். ஸோ இது ஒரு எலமெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு எலமெண்ட்டு. ஸோ இங்கே எத்தனை நோடு, இப்போ 2 எலமெண்ட் இருக்குது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். 2 எலமெண்ட்னா 3 நோடு. அப்போ இந்த இடத்துல ஒரு எலமெண்ட் இருக்கும். சரி, இந்த இடத்துல ஒரு நோடு இருக்கும். இந்த இடத்துல ஒரு நோடு இருக்கும். இந்த இடத்துல ஒரு நோடு இருக்கும். நம்ம என்ன படிச்சிருக்கோம், எதுவாக இருந்தாலும் நோடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபோர்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணால் எந்த ஒரு ரிசல்ட்டாக இருந்தாலும் எடுக்க முடியும். ஸோ அப்போ வந்து மொத்தம் 3 நோடு இருக்குது. அப்போ நமக்கு வந்து மொத்தம் இந்த நோட்டில் ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்கும், இந்த நோடில் ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்கும், இந்த நோடில் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஆக்சுவலி இந்த 1ங்கிறது இருக்குல்ல, இது இந்த ப்ளூ கலர் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த 1ங்கிறது இருக்குல்ல, இதைத்தான் நான் இங்கே வந்து நோடாக, அதாவது FEL எப்படி லிங்காக போடுவோமோ அது மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் வந்து நான் இங்கே இப்படி வரைஞ்சிருக்கிறேன். ஓகேவா? அப்போ இங்கே ஒரு நோடு இருக்கும். இதை எடுத்துக்கலாம்.
ஓகே. டிஃபரன்ஷியேட் பண்றது எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து இது 1 இது வந்து 2 இது வந்து 3 இது வந்து நோடு கணக்கு. அது எங்க இருக்கும்? இங்க 1 இங்க 2 இங்க 3 இந்த 1 நான் பென்சில் எழுதியிருக்கேன்ல. ஸோ அது வந்து எலமெண்ட். ஓகே. ஹோப் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ங்கிற நோட்ல தான் இந்த சாரி ஆமா 3ங்கிற நோட்ல தான் 3 கிலோ லிட்டர் சப்ளை ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன வேணும்? ஃபோர்ஸ் வேணும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் எஃப்இ ஈக்குவேஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு கே கியூன்ற கே இன்ட்டு கியூன்னு இருக்கு. F1 F2 F3 ஆக்சுவலி F3 அது கட்டாக இருக்கு நான் பிடிஎஃப் எடுக்கும்போது. ஸோ F1 F2 F3 கேஜிங்கிறது என்னன்னு சொல்கிறேன், குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். ஸோ Q1 Q2 Q3. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கேஜி கண்டுபிடிச்சிடலாம். கேஜி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்டிஃப்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். இந்த எலமெண்ட்டுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ், இந்த எலமெண்ட்டுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ். இப்போ நீங்கள் தான் சொல்லியிருக்கேன் ஹியர் 2 எலமெண்ட்ஸ்னால 3 நோட்ஸ் இருக்கு. ஆர்டர் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக 3x3 தான் இருக்கும். ஸோ இது வந்து கொடுத்த கிவனாக எழுதியிருக்கேன். லென்த் L1 L2 இது எல்லாமே கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. நான் வந்து கீழே எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் லிங்கோட ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம லீனியர் ஸ்பேர் எலமெண்ட்டுக்கு ஸ்டிஃப்னஸோட ஃபார்ம்ல நம்ம ஆல்ரெடி டிவைட் பண்ணி வச்சிருக்கோம். எங்க இந்த இருக்கு பாருங்க. இது இது இந்த இருக்கு. அதாவது இல்லை இல்லை இது கீழே வரும். இந்த இருக்குல்ல கேஎஸ்சி அதான் சொல்ல படிக்கணும் சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஏஇ/எல் 1 -1 -1 1. ஸோ அதான் இப்போ நான் வந்து எழுதியிருப்பேன். அந்த எழுதியிருக்கேன்னா இப்போ வந்து ஏரியா வந்து காமன் தான், கிராஸ் செக்ஷன் சேஞ்ச் ஆகலை. அப்போ ஏரியா வந்து காமன். வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. மெட்டீரியல் வந்து ரெண்டு மெட்டீரியல் கிடையாது. ஏரியாங்கிறது ஜாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஈங்கிறது மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஏரியா எதுவும் சேஞ்ச் ஆகலை, ஏரியா போட்டாச்சு. ஈங்கிறது மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. ரெண்டுத்துக்கும் ஒரே மெட்டீரியல் தான், ஸ்டீல் பார் தான் மொத்தமாக. இது ஸ்டீல் அலுமினியம் அப்படின்னா கிடையாது, எல்லாமே ஒரே தான். அப்போ அது கான்ஸ்டன்ட் தான். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த நோடு இந்த லிங்க் தானே பார்க்குறேன். அப்போ இந்த லென்த் தானே போடணும், அதான் 400 போட்டிருக்கேன். ஸோ ஏரியா 300 எல்லாமே வந்து மில்லிமீட்டர் நியூட்டன்லேயே போட்டுருங்க. அப்படின்னா வந்து மெகா பாஸ்கல் வரும். அதெல்லாம் 1 மெகா பாஸ்கல் ஈக்குவல் டு 1 மீட்டர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் தானே. ஈஸியாக இருக்கும் கால்குலேஷன்ஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜிகா பாஸ்கல் வந்து 10^3 போட்டுக்கோங்க. ஸோ போட்டாச்சு. வந்து மெகா பாஸ்கலே கொடுத்துட்டாங்க 2 × 10^5. இப்போ 1 - 1. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த இதை அப்படியே வந்து கால்குலேட்டரில் வந்து சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி இதில் போட்டுருங்க. ஸோ இந்த இது அப்படியே இருக்கும். அப்போ இது வந்து நமக்கு நம்மளோட K1 கண்டுபிடிச்சாச்சா. இந்த 1 1 1 2 இருக்கலாம் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இன் சேம் வே வி ஷுட் ஃபைண்ட் த K2. ஸோ AE L2 if we substitute here we will get the about same value. ஸோ இங்கே வந்து 1.5 10^5 கிடச்சிருச்சு. அதே தான் ரெண்டுமே லென்த் எல்லாமே சேம். லென்த்துமே வந்து இப்போ 400 400 K1 K2 சேம். இப்போ என்ன பண்ணணும், நான் என்ன சொன்னேன் முதலேருந்து, இப்போ எல்லா கண்டுபிடிக்கிற ஆன்சரையும் ஒரே தான் போடும் மேட்ரிக்ஸ் அப்படி சொன்னேன்னா, இப்போ அதான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் அசம்பிளி ஆஃப் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த இருக்கல அசம்பிளி ஆஃப் மேட்ரிக்ஸ் அசம்பிளி சொல்லுவாங்க. ஸோ அந்த அசம்பிளி பண்ணி வர்ற மொத்த ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் தான் குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே என்ன, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, ரெண்டுமே காமனான டேர்ம். அப்போ அதை எடுத்து இங்கே எழுதியாச்சு. இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். நமக்கு என்ன தெரியாமல் என்ன படிச்சிருக்கோம், இப்போ வந்து எத்தனை நோட்ஸ் இருக்குது, 3 நோட்ஸ் இருக்குது. அப்போ 3x3 மேட்ரிக்ஸ் வரும். அப்போ 3x3னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம். பாஸ் பண்ணிருங்கப்பா, சரி இதெல்லாம் ஓட்டி விட்டுருக்கோங்க. தேர்டு இது ஃபர்ஸ்ட் காலம், தேர்டு ரோ செகண்ட் காலம், தேர்டு ரோ தேர்ட் காலம். ஸோ இதான பொசிஷன்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். கரெக்டாக பொசிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகே. ஸோ இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச K1க்கு பொசிஷன் போடுங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். அதே மாதிரி இதுக்கும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இனிஷியலாக வந்து பென்சில் எழுதி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம். அடுத்து போக உங்களுக்கே வந்து இது இங்கே தான் வரும் அப்படிங்கிற அசம்ஷன் வந்து எழுதிடுவீங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அதனால் 1 1 முடிஞ்சுப்பா. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் -1 -1 போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், ரெண்டு மேட்ரிக்ஸ்லையும் தேடணும், இருக்கா இல்லை, அப்போ 0. அந்த வேல்யூவே ஸ்டோர் ஆகலை. இப்படியும் பைத்தானில் வந்து இந்த ஒரு செல்ல ஸ்டோர் ஆகும் படிப்போம், அது மாதிரி தான் வேல்யூவே ஸ்டோர் ஆகலை. இப்போ 2 1 இங்கே இருக்கா, இல்லை, அப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே போட்டுருங்க. இங்கே 2 2, அப்போ இங்கே இருக்கா பார்க்கணும், இங்கேயும் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஓகேவா, 1 + 1
2 அப்படின்னு போட்டு இங்கே போடணும். அடுத்து 2 3 இருக்கா இங்கே இருக்குது, இங்கே இருக்கான்னு பார்க்கணும், இங்கே இல்லை, அப்போ இது மட்டும்தான் இருக்குது, -1 அப்படியே போட்டுறணும். அதுக்கப்புறம் 3 1 இருக்கா இல்லை, அப்போ 0. அப்போ 3 2 இருக்கா இருக்குது, இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை, அப்போ மட்டும் போட்டால் போதும் -1. அதுக்கப்புறம் 3 3 இருக்கா இருக்குது, இங்கே இருக்குது, அப்போ 1 போட்டாச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம மேட்ரிக்ஸை வந்து ஃபில் பண்ணோம். அந்த சர்க்கிளில் போட்டதெல்லாம் பொசிஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா ஓகே, அதை அடுத்து சொல்கிறேன். இப்போ வந்து ஜென்ரல் எஃப்இ ஈக்குவேஷன் கேஜி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ Q1 Q2 Q3 வரும். நான் இது இதாக இருக்குது, அதில் ஃபோர்த்தில் இருக்கும், தப்பாயிடுச்சு. ஸோ F1 F2 F3. இப்போ என்னன்னா வந்து குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸை இன்னமும் நமக்கு குறைக்கலாம். ஏன் தெரியுமா? நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு நோடு, இங்கே ஒரு நோடு, இங்கே ஒரு நோடு இருக்குதான் நான் சொன்னேன். ஸோ இந்த இதில் எந்தெந்த நோடில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நோடில் ஃபிக்ஸ்டாக இருக்குது. அப்போ அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குமா? இருக்காது. இப்போ Qங்கிறது என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ அந்த இடத்துல Q1ங்கிறது 0. இந்த இடத்துல என்ன? எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே விட்டுருங்க. இந்த இடத்துல லோடு தராங்க. ஓகேவா? அப்போ இங்கேயும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். இங்கே இருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இங்கேயும் இருக்கும். அப்போ வந்து Q1ங்கிற இடத்துல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஸோ ஃபஸ்ட்டு நோடில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ங்கிறனால நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமே எடுத்து விட்றோம். இப்போ 3x3 இருந்த மேட்ரிக்ஸு இப்போ 2x2 மாறிடுச்சு. ஓகேவா? அப்படி தான் வந்து குறைச்சிக்கணும். அதான் இங்கே போட்டிருக்கேன். அதுக்கு பேர் தான் ரெடியூஸ்டு ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஃபோர்ஸ் பார்க்கணும். எங்கெங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? இந்த இடத்துல வந்து பாடி ஃபோர்ஸ், ட்ராக்ஷன் ஃபோர்ஸ்லாம் படிச்சிருப்போம் நம்ம தியரியில். ஸோ அதெல்லாம் டீவியேஷன்ஸில். ஸோ அதெல்லாமே இங்கே வந்து அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ அதனால் வந்து எதுவுமே கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த அப்ளைட் லோடை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ இது ஃபஸ்ட் நோட், செகண்ட் நோட், தேர்ட் நோட். ஃபஸ்ட் நோடில் ஏதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? இல்லை. அப்போ F1 0. செகண்ட் நோடில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? இல்லை. அப்போ F2 0. F3ல ஆகுது. அதான் 3 kN. அப்படிங்கும்போது இப்போ கேஜிங்கிறது 2x2 மாறிடுச்சு. இந்த Q1 0 ஆயிடுச்சு, F1 0 ஆயிடுச்சு. அப்போ மொத்தமாக என்ன பண்ணணும்? இங்கே 2 -1 -1 1 இருக்கா? ஸோ அதை மட்டும் நீங்கள் இங்கே எழுதிட்டு இந்த இதை மறந்துடக்கூடாதுப்பா. இந்த இதை மறக்காமல் இங்கே 1.5 அப்படியே எழுதிக்கணும். அதுக்கப்புறம் F2 0 3 × 3 ஃபோர்ஸோட மேட்ரிக்ஸ். இது Q2 Q3 மட்டும் போட்டால் போதும். இப்போ என்ன பண்ணணும்னா இதை உள்ளக்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1.5 × 2 மல்டிப்ளை பண்ணி எழுதிடுங்க. ஓகேவா? இது ஒவ்வொருத்துக்கும் அவ்வளோதான். இப்போ வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த டேர்மோட இதை மல்டிப்ளை பண்ணுவோம். அதான் 310 Q2. அப்புறம் இந்த டேர்மோட இதை மல்டிப்ளை பண்ணோம். அதான் 1 - 1.5 Q3. இட் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு நேராக உள்ள ஈக்குவல் டு டேர்ம் இருக்குல்ல, இது சாரி இந்த இப்படி பார்த்துக்கோங்க. இதைத்தான் எழுதணும். ஸோ அப்புறம் -1.5 10⁵ Q2. அப்புறம் இதோட இது அதுக்கப்புறம் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்மு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா Q2 Q2 Q3 Q3 2 unknowns with 2 ஈக்குவேஷன்ஸ். அப்போ கேல்குலேட்டருக்குள்ளே போயிட்டு மோடு போயிட்டு ஈக்குவேஷன் போயிட்டு அன்னோன் கேட்கும். 2 unknown கிளிக் பண்ணிவிட்டு இது A இது B இந்த வேல்யூ C எந்த ஒரு சைன் மாற்ற தேவையில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா A X மைனஸ் B Y இஸ் ஈக்குவல் டு C இந்த மாதிரி தான் இருக்குது. A B C சரி மைனஸ் பி கிடையாது, ப்ளஸ் பி வரும். இந்த இடத்துல மைனஸ் வந்து அந்த இடத்துல வந்துருக்கு, அவ்வளோதான். ஸோ அப்படியே போட்டால் போய் எந்த சைன் பார்க்க தேவை. அதுலேருந்து கண்டுபிடிக்க தான் Q2 Q3. அப்போ நமக்கு என்ன கேட்ட நோடல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டான Q1 0 ஆயிடுச்சு, Q2 Q3 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். அப்போ E எப்சிலான் BQ. பிங்கிறது என்ன? ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸு -1/LE 1/LEன்னு இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே 2 எலமெண்ட் இருக்குது. அப்போ 2 எலமெண்ட்ல வேறு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்போ σ1 ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறேன். அப்போ -1/L1 1/L1. Q வந்து Q1 Q2ன்னு போடுவோம். ஓகேவா? இப்போ E வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 2 × 10⁵. L1 வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, எல்லாம் mmல தான் இருக்கும். ஸோ 400 mm. அப்போ Q1 என்னது நமக்கு 0, Q2 என்ன 0.02. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த -400ஓட இந்த டேர்மை வந்து மல்டிப்ளை பண்ணுங்க, ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரு ப்ளஸ் சரி என்ன ஆன்சர் வரும்? 0 தான் வரும். அப்போ இங்கே 0 ப்ளஸ் இந்த டேர்மோட இதை மல்டிப்ளை பண்ணுங்க, அந்த ஆன்சரு. ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணோம். அப்புறம் வர்ற ஆன்சரோட இந்த இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 MPa கிடைக்கும். ஓகேவா? இந்த சேம் வே இங்கே எப்படி எழுதணும் E. ஆனால் இங்கே செகண்ட் எலிமெண்டோட ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறனால -1/L2 1/L2 Q2 Q3ன்னு வரும். ஓகேவா? அப்படி புரிஞ்சுக்கணும். இங்கே Q1 Q2
Q2 Q3 வரும். இப்ப எப்பயுமே வந்து என்ன பண்றீங்கன்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்க மாரி பார்த்துக்கோங்க. ஆனா அந்த இங்க வந்து பார்த்தீங்கன்னா 0.02 லைட்டா 1 போட்டீங்கனாலும், இது டிவைட் பை 400ன்னு போயிட்டுருக்கு. அந்த ஆன்சர் மாறுது. லைட்டா மாறுது இந்த இடத்துல. அது இப்ப தெரியாது. அது அப்கமிங் சம்ல தெரியுது இது எல்லாமே. ஸோ அத பார்த்துக்கோங்க. ஸோ 2 × 10⁵ அத மல்டிப்ளை பண்ணி ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிடணும். அவ்வளோதான். கொஸ்டின்ல கேட்ட நம்ம ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதான் பேசிக் ப்ராப்ளம். அடுத்தது பார்க்கலாம். ஆ, இந்த ப்ராப்ளமா? ஓகே. இந்த ப்ராப்ளம் இப்ப இந்த ஏரியா சொல்லிடுறேன். இங்க பாருங்க. கன்சிடர் எ பார் ஷோன் இன் ஃபிகர் ஆக்சியல் லோட் ஆஃப் 210⁵ கிலோநியூட்டன். ஸோ செகண்ட் நோட்ல குடுக்குறாங்க. அப்ப இது ஒரு நோடு. ஆ, அதுக்கப்புறம் வந்து இது ஒரு நோடு. சரி. நோடு கிடையாது. எலமெண்ட். இது ஒரு எலமெண்ட். அப்ப செகண்ட் நோடு இங்க இருக்குது. அப்புறம் இது ஒரு எலமெண்ட். தேர்ட் நோடு இங்க இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் நோடு இங்க இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நோட், செகண்ட் நோட், தேர்ட் நோட் லென்த் இது ஒரு அலுமினியம், இது வந்து அலுமினியம் ஸ்டீலாம் பார்த்துக்கோங்க. அப்போ கண்டிப்பாக வந்து மாறும். மெட்டீரியல் மாறுது, யங்ஸ் மாடுலஸ் மாறும். கிராஸ் சேஞ்ச் ஆகுது, ஏரியா சேஞ்ச் ஆகும். ஸோ தெளிவாக போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அவங்க நோடல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு. ரியாக்ஷன் ஃபோர்ஸ்ங்கிறது என்னன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து K1. ஸோ அதே மாதிரி தான் AE/L1 அதே மாதிரி தான் போடுறோம். வந்து AE1 L1 போடுவோம். அதுல இருந்து K கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின சம்ல இந்த இடத்துல வந்த ஆன்சர் ரெண்டுமே ஈக்குவல் ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதிட்டோம். ஆனா இங்க ஈக்குவலா வரல. ஆனா அப்ப நமக்கு என்ன வேணும்? ஈக்குவலா வரணும். அப்ப இது என்ன பண்றீங்கன்னா, இத வந்து 10⁶ ஆர் இங்கே 10⁶ எடுக்கணும் கிடையாது. இங்க 10⁵ எடுத்தீங்கன்னா இங்க 10⁵ இருக்கணும். இங்க 10⁶ இங்க 10⁶ இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்து வர்ற வேல்யூ உள்ள மல்டிப்ளை பண்ணி விட்டுருங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு K1 K2 கிடைச்சிரும். ஸோ அப்ப இந்த காமனா வச்சுட்டு அப்ப சொல்லி கொடுத்தோம்ல அந்த இந்த மேட்ரிக்ஸ் பொசிஷன் ஆஃப் இது அசம்பிளி அந்த அசம்பிளி வச்சு 0.56 மைனஸ் 0.56. ஸோ இங்கே 0 வரும். இது மட்டும் இந்த 2 இந்த இதை மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 0.86 வரும். இதெல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ எஃப்இ ஈக்குவேஷனில் என்ன கே இது இப்போ பார்க்கணும். இப்போ வந்து எங்கெங்கே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, ஃபர்ஸ்ட் நோடு தேர்ட் நோடு ஃபிக்ஸ்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அப்புறம் தேர்டு ரோ தேர்ட் காலம் கட் பண்ணா நம்ம இந்த ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கு. அப்போ அதுதான் நம்மளோட குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட் தேர்ட் நோடு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கனால கண்டிப்பாக Q1ம் Q3யும் 0வாக தான் இருக்கும். ஸோ அதையுமே இங்கே வந்து போடணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பார்க்கணும். எங்கெங்கன்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? செகண்ட் நோட்ல மட்டும்தான் ஆக்ட் ஆகுது, வேற எங்கேயும் ஆக்ட் ஆகலை. அப்போ அங்கே மட்டும் போடுவீங்க, இதெல்லாம் 0 ஆயிரும். அப்போ 0 இருக்கு. அப்போ ஆக்சுவலி இதுவும் 0, Q3யும் 0, Q2 மட்டும் வேல்யூஸ் இருக்கும் ஏன்னா சென்டரில். இப்போ இந்த வேல்யூ 10 இந்த மாதிரி போட்டேன், Q2 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன் நான்? இப்போ இதோட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த டேர்மை Q1ஓட மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் போட்டுட்டு திரும்ப Q2 மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணீங்க. இப்போ Q1 Q3 0னா இதோட மட்டும் இருக்கும். ஸோ அப்படி தான் இங்கே போட்டிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு 210⁻3. இப்போ அதில் வந்து 200 Q2 கண்டுபிடிச்சிட்டேன். Q1 Q3 0. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். σ1 E1 கண்டிப்பாக மாறும். இங்கே E2 வேற இருக்குது. ஓகேவா? ஸோ B வந்து 1னா B 1/L1 1/L1, Q வந்து Q1 Q2. ஸோ Q1 0 இந்த டைம் போட்டுறீங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ இந்த மாதிரி 0.2325னா வேல்யூ அவ்வளோ சேஞ்ச் ஆகிறது தெரிய மாட்டேங்குது. இந்த சில நேரம் Q1 Q2 பார்த்து 10⁻⁻4 அப்படின்னு வரும். அப்கமிங் சம்ல இருக்குது. ஸோ அப்படின்னா வரும்போது தான் வந்து ஆன்சர் மாறுது. ஓகேவா? ஸோ அதனால சார் கிட்ட கேட்டு நம்ம வந்து டபுள் இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் டபுள் டிஜிட் மட்டும் எடுக்கணுமா அப்படி மட்டும் கேட்டுக்கலாம் சார்கிட்ட. ஸோ σ1 கண்டுபிடிச்சா. σ2 அதே மாதிரி தான். E2 என்ன? இந்த E2 இருக்குல்ல, இதை போட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து B இருக்கு. B வந்து -1/L2 அண்ட் 1/L2. Q வந்து Q2 Q3 போட்டிருப்பீங்க. ஸோ அதில் வந்து மைனஸ் ஆன்சர் வந்திருக்கு எனக்கு. ஸோ அப்போ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத பிடிச்சிட்டோம் நம்ம. இப்போ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னா என்ன? இந்த இடத்துல எங்கே கன்ஸ்டெயின் ஆயிருக்கோ அந்த சப்போர்ட்ல வந்து ஒரு ஆப்போசிட்டா அழுத்தம் கொடுக்கும். அந்த அழுத்தம் சம்டைம்ஸ் ப்ரெஷர் ஆயிரும். ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதான் ப்ரெஷர்னால தான் பெரிய ஏரியாவில் இருக்குதான் இந்த ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நம்மளோட ஜென்ரல் எஃப்இ ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை அப்படி எழுதுறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இன்ட்டு Q இஸ் ஈக்குவல் டு இது எப்படின்னா இப்படி எழுதலாம். என்ன படிச்சிருக்கோம்?
F is equal to K into Qன்னு படிச்சிருக்கோமா? இது அப்படியே ஈக்குவல் டு மாற்றிருக்க லெஃப்ட் சைட் ஹேண்ட் சைடு. ஸோ இன்ட்டு Q. ஸோ இப்போ வந்து F என்ன? F1, F2, F3 இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து ஏன் இங்கே நான் வந்து ப்ளஸ் R1, R3 போட்டிருக்கேன்னா, இங்கே இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஜென்ரலாக எழுதியிருக்கேன். அதுக்காக தான் நமக்கு தெரியும் F1, F2ங்கிறது F1, F3ங்கிறது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் R1 போட்டிருக்கேன். R2னா வராது. ஏன்னா அங்கே ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்காது. ஏன்னா கன்ஸ்டன்டே கிடையாது. ஸோ Q1, Q2, Q3 இல்லை Q1, Q3 0 ஆயிரும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம அடிச்சுப்போம் பார்த்தீங்களா? ஸோ அடிச்ச மேட்ரிக்ஸ் போடக்கூடாது. குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் என்னவோ அதை அப்படியே எழுதணும். இந்த தப்பை யாரும் பண்ணிடக்கூடாது. குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும் போது அதை அப்படியே எழுதணும். இது எப்படி பண்ணுவீங்க? 0.56 இன்ட்டு Q1 அந்த டைம் 0 அப்போ விட்டுருங்க. அப்புறம் 0.56 இன்ட்டு Q2 அதான் நான் போட்டிருக்கேன்னா இன்ட்டு 10⁶ யாரும் மறந்துடக்கூடாது. இஸ் ஈக்குவல் டு R1 ஏன்னா F1 தான் 0 ஆச்சு. அப்போ எனக்கு R1 கிடச்சிரும். அப்புறம் வந்து இந்த இதை வந்து மல்டிப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கே ரியாக்ஷன் ஃபோர்ஸே இல்லை. இப்போ எனக்கு R3 தேவை. அப்போ என்ன பண்ணுவோம்? 0 இன்ட்டு 0 விட்டுருங்க முடிஞ்சு. -0.3 இன்ட்டு Q2 அதான் இங்கே போட்டிருக்கேன். மல்டிப்ளை 10⁶ இதுவும் பண்ணால் 0 ஆயிரும். F3 0 இப்போ R3 போட்டேன். ஸோ R1 R3 வந்து நான் என்ன பண்ணிட்டேன்? கண்டுபிடிச்சிட்டேன். இதான் வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எப்பவுமே நெகட்டிவ்ல இருக்கும். அண்ட் இது யாரும் குழப்பிக்க வேண்டாம். மைனஸ்ல இருக்கலாம் லெஃப்ட் வரும் அப்படின்னா நினச்சிக்க வேண்டாம். ரியாக்ஷன் ஃபோர்ஸுங்கிறது நெகட்டிவ்ல இருக்கும். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கும். அப்படிதான் எஃப்இ எடுத்துக்குமாமா. ஓகேவா? ஸோ அப்படியே இதுவும் பார்த்துடலாம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஷேப் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி படிச்சது தான். இட் ஹாஸ் யூனிட் வேல்யூ அட் இட்ஸ் ஓன் நோட் அண்ட் 0 அட் அதர் நோட். சம் ஆஃப் த ஷேப் இது வந்து நம்ம அந்த இப்போ இங்கே ஒரு நோட் இருக்குன்னா இதான் வந்து நம்ம நோடு கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா இது ஃபர்ஸ்ட் நோடு. இது வந்து செகண்ட் நோடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இந்த நோடில் வந்து அதோட வேல்யூ வந்து n1ங்கிறது 1ஆக இருக்கும், n2ங்கிறது 0ஆக இருக்கும். சம் ஆஃப் த ஷேப் ஃபங்க்ஷன் இஸ் 1. இப்போ n1 ஒரு வேல்யூ இருக்கும், n2 ஒரு வேல்யூ இருக்கும். பார்க்கலாமே நம்ம. இப்போ நமக்கு தான் அனலிட்டிக்கலாக வேல்யூ இருக்கேன். பண்ணி பார்க்கலாம். அந்த ஒரு ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிச்சோம் நம்ம. எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்? அதான் கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டு. 0.75 0.25 இது ரெண்டையும் கூட்டினா ஆன்சர் 1 தானே? அப்போ ஷேப் ஃபங்க்ஷன் ரெண்டையும் கூட்டினா வந்து ஆன்சர் 1 வரும். அதாங்க செகண்ட் பாயிண்டாக போட்டிருக்காங்க. The sum of shape function is 1 for linear element ஒன்லின்னு போட்டிருக்கேன். It always for polynomial of the same type as the original interpolation equation. அந்த இன்டர்போலேட் பண்ணி நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதாவது எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு அந்த x மைனஸ் x1 டிவைட் பை x2 மைனஸ் x1 இஸ் ஈக்குவல் டு எப்சிலானாக மாற்றணும்ல, அந்த ஈக்குவேஷன் எப்பவுமே பாலினாமியல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்ங்கிறது எப்பவுமே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான். இப்போ பார்க்கலாமே. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன? இதான் டயகனலு, இதான் இந்த 0 இந்த இடத்துல இதான் ஃபுல் டயகனல். ஓகேவா? ஸோ இதுவும் ஈக்குவலாக இருக்கும், இதுவும் ஈக்குவலாக இருக்கும், இதுவும் இது ஈக்குவலாக இருக்கும். எக்ஸாம்பிள் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 3 இந்த எல் மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த எல்லை அப்படியே மிரர் பண்ணிக்கலாம். நீங்கள் இவ்வளவு இது சைன் வராமல் அப்படியே இருக்கும். இப்போ அது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தாலும் ஆன்சர் 1 வரணும். இதுவும் அப்படியே ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்சர் 1 தான் வரும். அதான் செகண்ட் பாயிண்டாக இருக்கும். எனி மேட் சாரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஆன்சர் 0வாக இருக்கும். ஆன்சர் 0வாக இருக்கும். 1ங்கிறது ஷேப் ஃபங்க்ஷன் தான் வரும். ஸோ எல்லாத்தையும் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஆன்சர் 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து ஆன்சர் 0 தான் வரும். த டைமென்ஷன் ஆஃப் த குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் n கிளாஸ் n. அதாவது அது என்ன டைப்பில் இருக்குது என்ன இருக்குன்னு சொல்கிறது n கிளாஸ் n. அதாவது நம்பர் ஆஃப் நோட்ஸ் தான் இருக்கும். இப்போ 3 நோட்ஸ்னா 3x3 இருக்கும். 2 நோட்ஸ்னா 2x2 இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் ஃபாலோஸ் ஈச் நோட் ஹேஸ் 1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அதான் அந்த இப்போ என்னங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ், எந்த என்னங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான் படிச்சிருந்தோம். ஸோ அதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டயகனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் யூஸ்வலி பாசிட்டிவ். டயகனலில் இருக்கிற எல்லா வேல்யூயும் பாசிட்டிவாக இருக்குமாமா. கரெக்டுப்பா. 0.56 ப்ளஸ் 0.86 0.3 எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ இதெல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ், அது தன்மையை குறிக்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்த சம்மில் வந்து நம்ம இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இது கொஞ்சம் செல்ஃப் வெயிட்னா வச்சு வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், செல்ஃப் வெயிட்னா வச்சு வரும். தேங்க்யூ.